வருஷத்துக்கு ஒரு தடவ வர்ற தீபாவளிக்கு நாம வாங்குற வெடிகள விட, வருஷம் பூரா நம்ம கூடவே இருக்கிற சில வெடிகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும். நம்பர் 1 கணவன் வெடி. இந்த வெடி வெளியில பார்த்தீங்கன்னா, பயங்கர சத்தத்தோட வெடிக்கும். அது வீட்ல பத்த வச்சா, அதுவும் குறிப்பா மனைவி பக்கத்துல இருந்தா, பல நேரத்துல ஊமை வெடியாவே போயிடும். இன்னொன்னு மனைவி வெடி. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான வெடி. ஏன்னா, இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இதுவரையும் யாருக்கும் தெரியல. ஏன்னா, நம்ம வெடிக்கும்னு நெனச்சு பத்த வைக்கிறப்ப வெடிக்காது. வெடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏடாகூடமா வெடிச்சு எல்லாரையும் கலவரப்படுத்திரும். இன்னொன்னு மாமியார் வெடி. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான வெடி தான். ஏன்னா இது பத்த வைக்கிறது ஒரு இடமா இருக்கும், வெடிக்கிறது இன்னொரு இடமா இருக்கும். இன்னொன்னு நாத்தனார் வெடி. இது தான் இருக்கிற இடம் தெரியணுங்கிறதுக்காகவே அப்பப்ப வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னொன்னு மாமனார் வெடி. இது பிரச்சனை இல்லாத வெடி. ஆனா ஒண்ணு, மாமியார் பத்த வச்சா மட்டும் தான் வெடிக்கும். மத்த நேரத்துல நமத்து போன வெடியா போயிடும். இன்னொன்னு அப்பா வெடி. இது வெடிச்சு, வெடிச்சு பிறருக்காக வெடிச்சு, வெடிச்சே வீணா போன வெடி. இன்னொன்னு அம்மா வெடி. இது ஊசி பட்டாசு மாரி ஓயாம வெடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா, ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, எல்லாருக்கும் புடிச்ச மாரி ஒரு வெடி இருக்குங்க. அதுதான் தாத்தா, பாட்டி வெடி. ஆனா, இந்த வெடிய இப்ப யாரும் வாங்குறதும் இல்ல, பயன்படுத்துறதும் இல்ல. இப்படி உறவுகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னைக்கும் நம்ம வீட்ல தீபாவளி தான். நன்றி, வணக்கம்.